சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை எரிந்தார் இல்லை, சீவனார் சிவனாரை எரிந்தபின் சீவனார் சிவனாயிட்டாரே. ஜீவன் எப்போது சிவமாக மாறுகின்றது என்றால் தன்னை தான் அறியும் பொழுதுதான் அது சிவமாக மாறுகின்றது. அப்ப என்னைக்கு ஜீவன் தன்னை தான் உணர்கின்றதோ அன்னைக்கு அது சிவமாக மாறுகின்றது. அப்ப தன்னை தான் உணர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனமாகப்பட்டதை செம்மைப்படுத்த வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இதை கேட்கிறப்ப எப்படி இருக்கும்? மனசு செம்மையா இருந்தா போதும், எதுவுமே தேவையில்லை. எதுவுமே செய்யாம ஒரு மனுஷனுக்கு மனசு செம்மையா இருக்குமா? உலகில் யாருக்கு மனம் செம்மையாக இருக்கும்? ஐம்புலனை அடக்கியவர்கள் வேற யாருக்கெல்லாம் இருக்கும்? அடங்கு பெற்றவர்கள், எண்ணமற்றவர்கள், வேற யாருக்கு மனம் செம்மையாக இருக்கும் உலகில்? சட்டைநாதர் சொல்றாரு, மனசு யாருக்கு செம்மையா இருக்கும்னு அவர் ஒரு பாட்டு சொல்றாரு. நான் சொல்றேன், கேளுங்க. நேரான பெண்ணாசை விட்டோம் என்பார், மருவியவள் தனிப்பட்டால் சரணம் செய்வார். ஆறான சயனத்தில் பெண்தான் சொல்லில் சதாசிவனால் முடியாது மற்றோர் ஏது. கூறான பிந்துவோடும் மோகம் கோபம் குறியடிக்கும் கூட்டை ஒழிக்கும்னு சொல்லிட்டு அந்த பாடலை நிறைவு செய்வார். ஆறான இந்த அதாவது ஒரு மனிதன் பெண்ணாசையெல்லாம் விட்டுவிட்டோம் என்று ரொம்ப அழகாக கனிவாக பேசுவான். ஆனால் அவள் தனிமையில் அவனோட சயனத்தில் இருந்தால் அது அவனால அல்ல, சதாசிவனாலே அவனால ஒதுங்கி உட்கார முடியாதுப்பா. அப்பேற்பட்ட மனமாகப்பட்டது யாருக்கு இங்க ஒதுங்கி இருக்கும்னா யாருக்கும் இருக்காதுப்பா. யாருக்கும் மனம் செம்மைப்படாதுங்கிறது தான் உண்மை. அதை செம்மைப்படுத்துவதற்காக தான் அகத்தியர் சொன்ன வழிகள் இவை. இதுல இத பாட்ட மேலோட்டமா பார்க்கிறப்ப மனசு செம்மையா இருந்தா போதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுல அவர் அதை வலியுறுத்தவில்லை. மனமாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு செம்மைப்பட வேண்டும் என்றால் முதல்ல உங்ககிட்ட கோடி கணக்குல பணம் வருதா நீங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் இருக்கா? பத்து தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருந்தா சம்பாதிக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்ல. ஆனா இல்லாத நாம் என்ன பண்ணோம்? சம்பாதிக்கணும்ல. அதே மாதிரிதான் மனம் செம்மை இல்லாத நாம் இதை செய்ய வேண்டும். முதல்ல மந்திர ஜபம் ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அதுதான் முதல் அடிப்படை. அவனுக்கு மனதை ஓரளவுக்கு பக்குவப்படுத்த. அதுக்கு அடுத்த நிலை வாயுவை உயர்த்த வேண்டும். இந்த வாயுவை உயர்த்துறதுங்கிறது ஒரு வாசியில நாம பண்ணக்கூடிய முதல் கட்ட பயிற்சி நிலை. அதை எப்ப நாம சரியா செய்யறோமோ அடுத்த கட்ட நிலையில மனம் அடங்கும். அடுத்த ஒன்று இருக்கு, மூன்றாம் நிலை, வாசியை நிறுத்த வேண்டும். வாசினா என்னன்னு தெரியுங்க? வாசி என்றால் மூச்சு. வாசியை நிறுத்தணும்னா மூச்சை நுப்பாட்டணும். மூச்சை நுப்பாட்டிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க? தூக்கிட்டு உட்கார வச்சிருவாங்க உள்ளுக்கு. எங்க? புதகுழியில. மூச்சு நுப்பாட்டினா என்ன ஆகும்? வாழ முடியாது, இறந்து விடுவோம். ஆனால் சித்தர்கள் சொல்கின்றார்கள் வாசியை நிறுத்த வேண்டும். அப்ப எப்படி நீங்க அதை பண்ணுவீங்க? வாசி கலையை அறிந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். அப்ப எப்படி உங்களுக்கு அந்த வாசி கலை இங்கு உபநயமாக உங்களுக்கு அது சாட்டா உங்களுக்காக அது எப்படி நிற்கும்? மூச்சை எப்படி நிப்பாட்டுறது? மெடிக்கலி நீங்க அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்ல சயின்டிபிக் முடியாது. எனக்கு எல்லா வகையிலும் இறைவன் எல்லா வாக்கியங்களையும் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கான். எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப சிறப்பான ஒண்ணு
கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அற்புதமான மாணவர்கள், ரொம்ப அற்புதமான மாணவர்கள். அதுல ரொம்ப தங்கமான உள்ளம் கொண்ட ஒருத்தர் இந்த நாட்டுல யூபிஎன்ல மெடிக்கல் ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவர் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். ஐயா, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், மெடிக்கலாகவோ இல்ல சயின்டிபிக்கலி ஒரு மனிதன் மூச்சல் பாடியில் இருக்க முடியும்? முடியாது. ஒரு தலைபட்சமாக ஒரு பக்கம் சுவாசம் செய்ய முடியுமா? ஒரே பக்கம் மட்டும் மூச்சு வந்து ஓட முடியும். சித்தர்கள் நிறைய பாட்டு அதை சொல்றாங்க நமக்கு. ஒரு பக்கமாக சுவாசம் செய்ய முடியுமா? சயின்டிபிக்கலி முடியாது. ஒரு பக்கமாக ஒரு மனிதனால் சுவாசம் செய்ய இயலாது, அதுதான் உண்மை. ஆனால் அதற்குண்டான இடம் இது கிடையாது. இல்லைன்னா என்னால வந்து அது நிரூபித்தே காட்ட முடியும், அது வந்து செய்ய முடியும். அதுக்குண்டான ஆற்றல் எனக்கு இருக்கு, அதனால வந்து செய்து காட்ட முடியும். ஆனால் அதற்குண்டான இடம் இது கிடையாது. எனக்கு அப்படி செய்து காட்டியவர் என்னுடைய குருநாதர். நான் முதல் அங்கதான் பார்த்து வியந்தேன். ஏன்னா உலக வரலாற்றிலே ஒரு மனிதன் ஒரு பக்க சுவாசம் செய்தான் அப்படின்னு உங்களால கண்டறிய முடியாது. அவர் பண்ண நான் இப்ப இந்த மூச்சை நுப்பாட்டக்கூடிய கலைகள்ல ஒரு பக்கம் ஒரு புறம் இருக்கட்டும், இத பத்தி சித்தர்கள் வந்து சொல்றப்ப முதல்ல வந்து பாருங்க, இது வாழ்விகருடைய பாடல். நல்ல தமிழ் படிக்க தெரிந்த யாராச்சும் அந்த 2 வரிய படிங்க. நல்ல தமிழ் படிக்க தெரிந்த யாராச்சும் படிங்க. அது எடுத்த பாருங்க, காணறிதே எவராலும் மிருசு வாசம், காண்பவனே சிவசித்த நவனே யாகும். இதுதான் அந்த வாசகம். யாராலையும் மிருசு வாசத்தை பார்க்க முடியாது, பார்ப்பவர்கள் சிவசித்தர்கள் அப்படின்னு தான் அது பொருள்படுது. அப்படிதான் அது பொருள்படுது. வேற ஏதாவது அதுல பொருள்படுதா? இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க. இந்த பாட்டு வந்து பாருங்க, இந்த பாட்டுடைய வாட்சியார்த்தம், நீங்கள் வாட்சியார்த்தம்னா வாசிப்பு அர்த்தம். இந்த வாட்சியார்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா, மிருசு வாசம் என்பது காண அரித அப்படிங்கிறது, காண்பவங்க சித்தர்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய வாசிப்பு அர்த்தம். ஆனால் அதே சப்தார்த்தத்துக்குள்ள போனீங்கன்னா, செவிபடி மடுக்கிறப்ப காணறிதே மிருசு மிருசு மிருசுன்னீங்கன்னா அது இரு சுவாசம் என்று புலப்படும். காணறிதே எவராலும் இரு சுவாசம், காண்பவனே சிவசித்தன் அவனே யாகும் அப்படிங்கிறது அதனுடைய உட்பொருள் வந்து இதுல வரும். அதாவது யாராலையும் 2 சுவாசத்தை பார்க்க முடியாது, பார்த்தவர்கள் சிவ சித்தர்கள். இப்ப உங்கள யாருக்கெல்லாம் வந்து சூரிய கலை நடக்குது இல்ல சந்திர கலை நடக்குது? சூரிய கலை நடக்கிறது கை தூக்குங்க. சந்திர கலை அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு சொன்னேன், காணறிது எவராலும் இரு சுவாசம், காண்பவனே சிவசித்தன் அவனே யாகும். எவ்வளவு சித்தர்களை உட்கார்ந்துருக்கீங்க. இந்த பாடல்ல சித்தர்களுடைய பாடல்கள்ல நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொருள் பிரிக்கிறப்ப ரொம்ப தரமாக பிரிக்க வேண்டும். முதல்ல நீங்கள் வாசிப்பின் வழி ஒரு அர்த்தத்தை பார்த்தீர்கள், அடுத்து சட்டத்தின் வழி ஒரு அர்த்தம், அடுத்து கொஞ்சம் கீழே போனா பத உரை அப்படின்னு பாருங்க. இந்த பத உரையாகப்பட்டது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மிருசு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பாட்டுல வந்து காணறிதே எவராலும் அப்படின்னு வருது. எவராலுங்கிறது சரியான வார்த்தை கிடையாது. எவராலும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னும் சேரணும். இன்னும் சேரணும்னா மீனு சொல்லக்கூடிய எழுத்துல இம்மை பிரிக்க வேண்டும். அப்படி பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அங்கே ஈ மட்டும்தான் இருக்கும். அப்ப எவராலும் இரு சுவாசம் என்று பொருள்படும்.
இப்படி பாட்டுடைய பதார்த்தமாக பாடலை நீங்கள் பிரித்து முதல்ல பாட்டுகளுக்கு போக தெரியும். ஒரு பாட்டை இப்படி நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னாதான் அதுல பொருளே சரியாக உங்களால பார்க்க முடியும். அடுத்து சித்தார்த்தம்னு ஒண்ணு. ஒரு மனிதனுடைய சித்தத்துல உண்மையான அறிவின்படி மெய்ஞானத்துக்காக எதற்காக இந்த வரிகள் பதிக்கப்படுகின்றது அப்படிங்கிற அறிவோடு நீங்கள் அதற்கு விளக்கம் தேடி போகிறப்பதான் அது சித்தார்த்தமாக விளங்கும். இந்த சித்தார்த்தம் உண்மையிலே என்ன சொல்ல வரும் அந்த பாட்டுன்னா, எல்லாருக்கும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு நான் கேட்டேன், யாருக்கு இடகலை நடக்குது, யாருக்கு பின்கலை நடக்குதுன்னு. நீங்க எல்லாரும் எனக்கு சந்திரகலை நடக்குது, சூரியகலை நடக்குதுன்னு தான் சொல்றீங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, யாராலும் பார்க்க முடியாது என்றார். அப்ப ஏன் யாராலும் பார்க்க முடியாது? ஏன் என்றால், பார்த்த உங்களால் அதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களுடைய சுவாசம் இருந்துச்சுன்னா, நீங்கள் நினைத்தால் இடது என்றால் இடது, நீங்கள் நினைத்தால் வலது என்றால் வலது என்றால் அதை சுவாசிக்க முடியும். இதை விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கவும் முடியும். ஏன் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் அவனுடைய சுவாச குழாயின் வாயிலாக பிராண சக்தி என்று ஒன்று ஊடுருவி இருக்கு. அது விஞ்ஞானத்தால இன்னும் புலப்படாத ஒன்று. அந்த பிராண சக்தி 2 நாடிகளால உங்களுக்குள்ள இயங்கும். அதை நீங்கள் சரியாக குடித்தீர்கள் என்று சொன்னால், அல்லது அதை நீங்கள் சரியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலிருந்து உங்களை அதை நிறுத்த முடியும். அதை நிப்பாட்டினீங்கன்னா ஒரு பக்கம் முழுசா சுவாசம் இருக்கும், ஒரு பக்கம் மட்டும்தான் வரும். அப்ப அதை நீங்க எப்படி அறிய முடியும்னா, ஒரு மனிதன் கிட்ட அதை எப்படி அறிய முடியும்? இப்ப நான் சொல்லிட்டு போயிடலாம், எனக்கு ஒரு பக்கம் சுவாசம் செய்ய முடியும், எப்படி தெரிஞ்சுக்கீங்க? நான் இங்க நின்று என்ன வேணாலும் சொல்லிட்டு போனேன், எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அதை தெரிந்து கொள்ள வேண்டும்னா மூச்சை எப்படி பார்க்க முடியும்? முதல்ல வெளியில மூச்சை எப்படி காண்பீங்க? கண்ணால பார்க்க முடியும்னா, ஒண்ணு நீர் அதற்குள்ள செல்ல வேண்டும், அல்லது புகை அதற்குள்ள செல்ல வேண்டும். ஏதாச்சும் புகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு சாம்பிராணி புகை இருக்கு, இல்ல ஏதாவது சிகரெட் புகையே வச்சுக்கோங்க, அதை எடுத்து நீங்க இழுத்து மூக்குல விட்டீங்கன்னா என்ன ஆகும்? 2 துவாரத்துல இருந்து தானே புகை போகும். ஆனால் அப்புறம் உங்களால பார்க்க முடியும்னா, ஒரு மனுஷனுக்கு ஓகே 2 பக்கமும் சுவாசம் நடக்குதுன்னு. அதை ஒரு பக்கமாக செய்ய முடிந்தால், இடது என்றால் இடது, அடுத்த நொடியே வலது என்றால் வலதுன்னு மாத்தி பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது உங்களால பார்க்க முடியுது. ஏன்னா உங்க பார்வைக்கு தெரியுது. அடுத்து நீர் குமிழி, இந்த முட்டையா பபிள்ஸ் போகும்ல, அது ஒரு நீரோட்டத்துல அமர்ந்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, மூக்கு துவாரத்திலிருந்து சிறு முட்டையாக அந்த பபிள்ஸ் போகுதுல, அதுல இருந்தும் நீங்கள் கண்டறியலாம் ஒருவருக்கு எந்த பக்க சுவாசம் நடக்குது. இதுல எவரால் ஒரு பக்கமாக செய்ய முடியுதோ அவருக்கு மட்டும்தான் தன்னுடைய சுவாசத்தை பற்றின அறிவு இருக்குன்னு பொருள். வேற யாருக்கும் அதற்குண்டான அறிவு கிடையாது. அதனாலதான் அதை பார்ப்பது அவ்வளவு அரிது. யாராலையும் சுலபமாக அதை பார்த்து விட முடியாது. அதை பார்ப்பதற்குண்டான உபாயமாக சித்தர்கள் கற்றுக் கொடுத்த கலை நமக்கு இருக்கு. அது என்னன்னா சாம்பவி கேசரின்னு சொன்ன ஒரு மனிதன் சரியாக கையாண்டான்னு சொன்னான். அந்த கலையில இருந்துதான் இந்த பாடலை பாருங்க. ஊதியோதோர் ஊதல் அறிந்தான் அவனே சித்தன் உத்தமனே 16 பதியேயாகும் வாதிகளே 24 பதியின் பாதம் வகை 4 உயிராகும் மார்க்கம் கண்டு சோதிவரி பூரணமும் இவை 3 தான் தூங்காமல் தூங்கி எங்கே காக்கும் போது ஆதி என்ற வராபரையும் மரணம் ஒன்றாய் அண்ணாக்கின் வட்டத்துள்ளே அடங்கும் பாரு. இந்த அண்ணாக்கின் வட்டத்துள்ளுக்கு உங்களுடைய சுவாசத்தை உங்களால் காண முடியும். அந்த இடத்துல இருந்துதான் ஊதக்கூடிய மூச்சை நீங்கள் எப்படி ஊதுகின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு நுட்பமான கலையையும் அறிய முடியும். அதை அறிஞ்சா மட்டும்தான் உங்களால முக்தியை நோக்கி பயணம் செய்ய முடியும்.
இல்லைன்னா இந்த பூமியில முக்தியை நோக்கி உங்களால் பயணம் செய்ய முடியாது. அப்ப முக்தியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலே நீங்கள் இந்த மிக நுட்பமான ஒரு சாம்பவி கேசரின்னு சொல்லக்கூடிய கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது மட்டும்தான் உங்களுக்கு அதற்குண்டான உபாயம் கிடைக்கும். அப்ப சாம்பவி கேசரி அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னா, பாருங்க, இதுக்கு பேர் சாம்பவி யோகம். கண்ண ரெண்டையும் புருவ மையத்துக்கு கொண்டுட்டு போறது. அடுத்து இது அண்ணாக்கின் வழியாக நாக்கை கொண்டே ஏறுவது. நாக்கை அண்ணாக்கு வழிக்கு எடுத்துட்டு போறது. இதுக்கு பேர் கேசரி யோகம். இது ரெண்டத்தையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா வாசி உங்களுக்கு வசப்படும். இத ரெண்டத்தையும் சரியாக செய்ய வேண்டும். காக்கை மூக்கை ஆமையார் எடுத்துரைத்த காரணம் நாக்கை ஊன்றி உள்படைத்து ஞான நாடி ஊடு போய் ஏற்கை நோக்க அச்சரம் இரண்டெழுத்தும் ஏற்றிடேன் பார்த்த திக்கெல்லாம் பரபிரம்மமானதே. பரபிரம்மத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த காக்கை மூக்கை ஆமையர்னு காகபுஜுண்டராக இருக்கட்டும், இது தேரையராக இருக்கட்டும், அகத்தியராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் சொன்ன காரணம் இந்த நாக்கை ஊன்றி உள்ளே வளைத்து இந்த ஞான நாடிக்குள்ள ஊடுருவி சென்றார். அப்போதுதான் உங்களுக்கு இந்த பராபரம்னு சொல்லக்கூடியதை பார்க்கக்கூடிய வல்லமை கிட்டும். ஏன் அப்படி என்றால் அங்கேதான் மூச்சை நிறுத்த முடியும். அந்த கலையின் நுட்பத்தில தான் மூச்சை நிப்பாட்ட முடியும். மூச்சை நிப்பாட்டணும்னு சொன்னா இறந்து விடுவோங்கிறது தான் விஞ்ஞானம். ஆனால் மூச்சை நிறுத்தினாலும் நீங்கள் சாகாவரத்தோடு வாழ்வீர்கள் என்பதுதான் சித்தர்கள் கண்ட விஞ்ஞானம். அதை முறையாக செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகில் உங்களை காட்டிலும் மிஞ்சக்கூடிய ஒருவர் எவரும் கிடையாது. அந்த இடத்திலிருந்துதான் ஒரு மனிதனுக்கு அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தத்தை எவர் எடுத்து பருகினாரோ அவருக்கு சாகா வரமும் வாய்க்கும். அந்த அமிர்தத்தை பற்றியெல்லாம் சித்தர்கள் இன்னும் நிறைய பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. அப்ப பிடரி வழி ஒரு மனிதன் ஏறி சென்று இதை பெறுகின்றான்னு சொன்னா உலகத்துல இதை சொல்லி கொடுத்து ஒரு மனிதன் முக்தி எழுத முடியும்னு யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய பாட்டனார், உங்களுடைய கூட்டனார்னு அனைவருமே உங்களுடைய மூதாதையர்கள். அவங்க வேற யாரோ கிடையாது. எல்லாம் அவங்களுடைய மரபுகளிலிருந்து வந்தவர்கள் தான் நீங்க. இதை சொல்லி கொடுத்தவர்கள் ஏதோ அயல் நாட்டிலிருந்து வந்தாங்க, இது அங்கே எதுவும் கிடையாது. சாட்சாத் உங்களுடைய மூதாதையர்கள் இதை உலகிற்கு பறைசாற்றி விட்டு எல்லா நாடுகளிலும் கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த கலைகளை, எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று. ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் நாம் என்ன பண்றோம்? அவர்கள் சொல்லிய பாடல்களை கூட நாம் இன்று சரியாக படித்து பயன்பெறவில்லை. சித்தர்கள் பாடல்ல யுகந்தோறும் பரமளிக்கிறதுக்காக, எல்லா யுகங்களிலும் வாழக்கூடிய மனிதனுக்காக யுகந்தோறும் பரமளிக்க பாவனனை யுத்தமக்கு யோதியேதான் சங்கத்தார் முன்னதாகன்னு சொல்லிட்டு அகத்தியர் சங்கத்து முன்னுக்கு 3 பெருநூலை எடுத்து கொடுத்தார். யாருக்காவது தெரியுமா 3 பெருநூலும் எந்த நூல்? எல்லா மனுஷனும் படிக்கணும்ன்றதுக்காக இப்ப 3 பெருநூலா இருக்கும். படிச்சிருக்கீங்களா? இது வேற யாரோ சொல்லி கொடுத்தது இல்லைங்க, நம்ம மூதாதையர் நமக்கு கொடுத்துட்டு போனது. இதை கட்டாயமாக படிக்க வேண்டும். படிச்சிருக்கோமான்னு விட்டுருங்க, பார்த்திருக்கோமா? கேட்டிருக்கோம். 3 மிக முக்கிய பெருநூல்கள்.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அகத்தியர் 12,000, அடுத்து போகர் 7,000, அதன் அடுத்து யூகி முனி 12,000. இந்த யூகி முனி யாருமே நமக்கு இன்னைக்கு தெரியாம போயிருக்கு. மருத்துவத்துல எத்தனையோ பாடல்கள் என்று சித்த மருத்துவத்தில் அவர் கொடுத்துட்டு போனதுதான். போகர் 7,000, யூகி முனிவர் 12,000. இந்த யூகி முனிவர் யாருனாவது தெரியுமா? தேரையருடைய குருநாதர். அரும்பேதம் தமிழ் 12,000 தொடுத்தார் யூகியார்னு அகத்தியர் அவ்வளவு பெருமையாக சொல்வார். இந்த 3 பெரும் நூல்களும் சுத்த நூல்களாக மனிதனுக்காக படைக்கப்பட்டது. ஆனால் படித்தது மறந்துட்டான். அடுத்து மிக முக்கியமான ஒரு நூல் இருக்கு. இந்த 3 நூலோட நீங்க சேர்த்து வச்சுக்கலாம். அந்த நூலை தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுனர். தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் திருவள்ளுவ தேவர் சொல்லிய திருக்குறளாக இருக்கட்டும், 4 வேதங்களாக இருக்கட்டும், 4 பாடிய தமிழாக இருக்கட்டும், இவை அனைத்தும் திருமூலர் சொல்லக்கூடிய ஒரே வாசகம் தான். திருமந்திரம் உபாயம் மாபெரும் நூல், அனைவரும் படிக்க வேண்டிய. இதை யார் சொன்னா? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிக்கணும் ஒரு பாட்டாது. யார் சொன்னா? ஔவையார் சொன்னாங்க. இது ஔவை பிராட்டி சொன்னது. எதுக்காக இதையெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்காக சொன்னாங்க? நாமெல்லாம் படிப்போங்கிறதுக்காக தான். படிச்சோம்னா குறைஞ்சபட்சம் அடுத்த தலைமுறைக்காவது இந்த பாடல்களை எல்லாம் கொண்டு போய் சேருங்க. அவங்களாவது படிக்கட்டும், நம்மளுடைய மூதாதையர்கள் கண்ட அறிவை உணரட்டும். இதெல்லாம் மெய்ஞான அறிவுகள். நான் இன்னைக்கு சொன்ன விஷயம் உங்களுக்கு கேட்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனா விஞ்ஞானம் கூட இன்னும் கண்டறியாத விஷயம் இது. மூலிகைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? மூலிகைகள்ல மருத்துவம் எல்லாம் செய்யறாங்க தானே? கருமூலின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருமூலி என்றால் அப்படி ஒரு தனி மூலிகை கிடையாது. நீங்கள் உருவாக்கக்கூடிய மூலிகை. உலகில் ஒரு மூலிகை தனியாக உருவாக்க முடியும்னா அது சித்தர்களால் மட்டும்தான் முடியும். அதை சொல்லியும் கொடுத்திருக்காங்க. முறையாக உருவாக்கினா அந்த புதிய கருமூலின்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட மருத்துவத்துக்காக அவங்க செய்வாங்க, காயகற்பத்துக்காக. ஒரு மூலிகையை முறையாக நீங்கள் மீண்டும் உருவாக்கவே முடியும். அப்படி உருவாக்கி அதிலிருந்து பயன் பெறக்கூடியதான் பல்வேறு கற்ப மருத்துவம். கற்ப மருந்து செய்ய நிறைய மூலிகைகளை சொல்லியிருப்பாங்க. அந்த மூலிகைகளை நீங்கள் மாற்றணும். அந்த மூலிகைகளை முதல்ல மண்ணிலிருந்து புதுசா உருவாக்கணும் கருமூலியா. அப்புறமேல அதை நீங்கள் அரைத்து மருந்தாக்கினால் அது கற்ப மருந்து. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சித்தர்கள் பாடல்கள் சரியாக படிக்கவில்லை. அவர்களுடைய பாடல்கள்ல இந்த விஷயம் எல்லாம் இருக்கு. நீங்கள் போய் தாராளமாக தேடிக்கொள்ளலாம். அகத்தியர் 12,000 பெருநூல்ல இந்த விஷயம். அது மட்டும் கிடையாது, அகத்தியர் ஆயுள் வேதம் 1200 அதுலயும் இருக்கு. அப்ப ஔவை பிராட்டி நமக்கு காட்டிய அந்த அருள் பெரும் திருமந்திரம் இருக்குல்ல, அந்த திருமந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு நாம கொஞ்சம் பார்க்கலாம். அந்த திருமந்திரம் நமக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த அமிர்தத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இது திருமந்திர பாடல்ல திருமூலர் சொல்கின்றார், நாவின் நுனியை நடுவே விசிறி சீவனம் அங்கே சிவனும் முறைவிடும் மூவரும் 30 மூவரும் தோன்றவர் சாவதும் இல்லை சதகோடியுமே. இந்த நாவினுடைய நுனியின் நடுவை நீங்கள் சரியாக விசிறினீங்கன்னா, எப்படி விசிறுவோம்? எதை நாம் விசிறுவோம்? மலை. நிறைய பேர் மலைன்னு தான் சொன்னீங்க. நமக்கு உடனே என்ன அங்கதான் போகும். விசிறியாளர் முதல்ல பிடிச்சிட்டு வந்துருங்க. விசிறிய கூட விசிறுவோம். அந்த மாதிரி விசிறக்கூடிய இந்த நாக்கை சரியாக விசிறுனீங்கன்னு சொன்னா அது அண்ணாவுக்கு தெரியும். அப்படி நீங்கள் சரியாக விசிறுனீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஜீவன் அங்கே உறைந்து இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள்.
அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மெய்ஞானம் பிறக்கும். அங்கதான் இந்த 330 தேவர்களையும் பார்க்க முடியும். மூநீர் வழியாக உண்ணாவை ஏறிட்டு தேநீர் வருகி சிவாய நமவென்ற காணீர் வரும்படி கங்கை தருவிக்கும் வானீர் வரும்படி வாய்த்தருவீரே. மூநீர் வழியாக இந்த உள்நாக்கில் மேலே ஊறக்கூடிய அந்த மூநீர் வழியாக உங்களுடைய நாக்கை ஏற்றி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தேநீர், தேநீர்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் குடிப்பீங்க அந்த தேநீர் இல்லை. தேன் நீர் என்றால் இங்கே சுரக்கக்கூடிய அந்த தேன் அமுதத்தை பருகி சிவாய நாம் என்று அந்த இடத்துல சமாதி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த கங்கை அந்த இடத்துல பிரவேசிக்கப்படும். அந்த இடத்துல கங்கை அமுதம் ஊறி அதிலிருந்து எல்லா விதமான ஆற்றல்களும் கிடைக்கப்படும். தெளிதரும் இந்த சிவநீர் பருகில் ஒளிதரும் ஓராண்டில் ஊனம் ஒன்று இல்லை, வலியுறும் எட்டின் மனமும் ஒடுங்கும், கழிதரும் காயம் கனகமராகும். இந்த சரியான சிவநீரை ஒரு வருஷம் குடிச்சீங்கன்னா உடம்புல ஒரு ஊனமும் இல்லாமல் முழுமையாக எந்த நோயும் நொடியும் இல்லாத ஒரு நபராக மாறிவிடுவீர்கள். உங்கள் காயமும் கற்பமாகிவிடும். ஒரு வருஷம் குடிச்சா போதும். உலகத்துல மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம உங்களுக்குள்ளே வடியக்கூடிய ஒரு அமிர்தம் இருக்கு. அதை குடித்து நீங்கள் எல்லா வகையிலையும் நோய்களையும் அகற்றி இறைவனையும் அடையலாம் என்று சொன்னது உலகத்துக்கு வேற யாருமே இல்லை, உங்களுடைய மூதாதையர்கள் தான். இதை காக்க மறந்ததுதான் நாம. ஆனா நம்மளுடைய மூதாதையர்கள் தான் ரொம்ப உறக்கமாக இதை உலகிற்கு பறைசாற்றி விட்டு சென்றார்கள். அவர்களுடைய பாடல்கள்ல இதெல்லாம் தெளிவாக இருக்கும். எத்தனை பேர் நாம் அதை சரியாக எடுத்து பருகியிருக்கோம். ஏன்னா நமக்கு அதற்குண்டான எந்த விடயமும் கிடைக்கவில்லை. அதனால் நாம் அதையெல்லாம் செய்யவில்லை. ஆனால் உண்மையிலே இவை அனைத்துமே சித்தர்களுடைய வாணியில அவர்கள் நமக்காக கொடுத்துவிட்டு சென்றார்கள். என்னைக்கு எப்பெல்லாம் நீங்க சித்தர்களை தொடர்ந்து பின்பற்றி அவர்களுடைய பாடல்களை படித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அறிந்து அதன்படி வாழ்கின்றீர்களோ அன்னைக்கு வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.